எல்லாருக்கும் பிடிச்ச பால் கொழுக்கட்டை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வீட்லேயே ரெடி பண்ண இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். 2 கப் மாவு கூட 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பூனால் கலந்து விடுங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் நல்லா கையால் பிசைஞ்சு கொடுத்து சாஃப்டாக மாவை பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சதும் அதை மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்து வச்ச பிறகு தேங்காய் பால் 2 தடவை எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் 2வதாக எடுத்து தேங்காய் பாலை சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதிக்கிற பாலில் உருண்டையெல்லாம் மெதுவாக சேர்த்துக்கோங்க. உருண்டையெல்லாம் சேர்த்த உடனே கிண்டி விடக்கூடாது. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கு பிறகு மெதுவாக உருண்டையெல்லாம் கிளறி கொடுங்க. உருண்டையெல்லாம் வெந்ததும் 1½ கப் சர்க்கரை சேர்த்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சமாக துருவின தேங்காய், முதல்ல எடுத்த தேங்காய் பால் சேர்த்து இறக்குனா டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி.